எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணுங்க என்று இனமான காவலர் மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்னையாவுக்கும் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டதோ அன்றிலிருந்து தைலாபுரம் தோட்டத்தின் வாசலில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்க ஊடகங்களும் செய்தியாளர்களும் இதே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எத்தனையோ நலத்திட்டங்களையும் எத்தனையோ உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கு. அப்பெல்லாம் தலைப்பு செய்திகளாகவும் ஊடகத்துல பெரும் பரபரப்பாகவும் பேசல. இந்த சின்ன சலசலப்புல எதனா ஒரு பிட்டு கிடைக்குமா, அந்த பிட்டுல 7-8 பிட்ட போட்டு இன்னும் பெரிய சலசலப்பாகலாம் தான் தைலாபுரம் தோட்டத்துல தலை வச்சு காத்து நிற்கீங்க செய்தியாளர்களும் ஊடகங்களும். ஆனா உங்களுக்கு அந்த பிட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எங்க அண்ணனும் எங்க இனமான காவலர் மருத்துவர் ஐயாவும் கூடிய சீக்கிரத்தில் ஒன்றிணைந்து இந்த வன்னிய பேரினத்தையும் இந்த தமிழக மக்களுக்காகவும் தமிழகத்தின் உரிமைக்காகவும் போராட போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதே பாட்டாளி மக்கள் கட்சி நீதிமன்றங்களை நாடி எத்தனையோ மதுக்கடைகளை மூட செய்யுது. அதுக்கெல்லாம் ஒரு தலைப்பு செய்தியா போடல. நீங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு விரைந்து போய் ஐயாவையும் சின்னையாவையும் பேட்டி எடுக்கல. நீங்க இதே பாட்டாளி மக்கள் கட்சி நீர் மேலாண்மைக்கு பிரச்சனைகளுக்கு மகளிர் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கு. அதெல்லாம் நீங்க தலைப்பு செய்தியா போடல. எத்தனையோ லட்சம் மரக்கன்றுகளை அன்றிலிருந்து இன்று வரை நட்டுன்னு இருக்கும் பசுமை தாயத்து மூலம். அதெல்லாம் ஒரு தலைப்பு செய்தியாவோ அல்லது செய்திகளாவோ மக்களிடத்துல கொண்டு சேர்க்கல. அதெல்லாம் விட்டுட்டு எதனா ஒரு விட்டு சின்னதா எதனா ஒரு சலசலப்பு கிடைக்குமா அப்படின்னு தேடின்னு இருக்காதீங்க. அது கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சாத்தான் குளம் பிரச்சனை மாரி இன்னொரு ஏதோ ஒரு அஜித் என்ற ஒரு பையனோ சிறையில வச்சு இறந்திருக்காரு. அது அதோட உண்மை தன்மையை மக்களுக்கு என்னன்னு போய் கொண்டு சேருங்க.